குழந்தையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் கட்டாயமாக இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு ஒருவருக்கு ஷேர் செய். ஏனென்றால் மிகப்பெரிய நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், கவலை, துரோகம், எதிரிகள், சூழ்ச்சிகள் என செய்வினையில் இருந்து விடுபடச் செய்து நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நேரமும் என் அன்பு குழந்தை இந்த நல்ல செய்திக்காக தான் காத்து கொண்டிருந்தது. அதனால்தான் உன் சாயப்பா இந்த நல்ல செய்தியை உன்னிடம் இப்பொழுது சொல்வதற்காக இப்பொழுது வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, கண்ணீர் வடிக்காமல் கண்களை மூடி கவனமாக கேள். சில விஷயங்களை யோசித்து யோசித்து ஆழமாக அழுது கொண்டே இருக்கிறாய். அழாதே என் அன்பு குழந்தையே. நம்பிக்கையும் பொறுமையும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் அது உனக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்கும் என்று உன் சாயப்பா ஏற்கனவே உனக்கு நான் வாக்களித்திருந்தேன். அதே போல ஒரு சில விஷயங்கள் என் அன்பு குழந்தைக்கு புரியாமல் இருந்தது. ஒவ்வொரு நேரமும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே என் அன்பு குழந்தை சந்தித்து கொண்டு வந்தது. ஆனால் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எதிரிகள் யார், சூழ்ச்சி செய்பவர்கள் யார் என்று என் அன்பு குழந்தைக்கு புரிய வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன். அதனால்தான் நீ பொறுமையாக இரு என் அன்பு குழந்தையே. உனக்கு ஒரு விஷயம் மட்டுமல்ல, பல விஷயங்கள், பலதரப்பட்ட மனிதர்கள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நீ அவசரப்பட்டு முன்கோபத்தால் பல விஷயங்களை இழந்திருக்கிறாய். இந்த பொறுமையானதுதான் என் அன்பு குழந்தையின் வெற்றிக்கு முதல் படியாக அமைய போகிறது. அதனால் என் மீது நீ நம்பிக்கை கொண்டு நீ பொறுமையாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு மாற்றம் நிகழும் என்று இந்த சாயப்பா உனக்காக கூறியிருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தை அதிகமாக ஒரு சிலர் துரோகத்தை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்டது. ஒரு சில மனிதர்களை விரக்தியில் வெறுத்து ஒதுக்கியது. ஆனால் என் அன்பு குழந்தையின் நல்ல உள்ளத்தை எந்த ஒரு உறவுகளும் அதுவும் காப்பாற்றுவேன், கரை சேர்ப்பேன், உன்னை உலகமாக கவனித்துக் கொள்வேன், உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கு உதவி செய்வேன், உபத்திரம் செய்யாமல் எவ்வளவுப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன், கைதூக்கி விடுவேன் என்று பொய்யான வாக்குகளை நம்பி 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 என்னுடைய அன்பு குழந்தை பல துரோகங்களை சந்தித்து மன விரக்தியாகிவிட்டது. அதனால் என் அன்பு குழந்தை ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொருத்தரையும் வெறுத்தது. எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் இவ்வளவு வேதனைகள் நடக்கிறது சாயப்பா. ஒவ்வொரு நேரமும் நானுடைய மனம் குமரி அழுகிறேனே, இது உங்களுக்கு புரியவில்லையா? மென்மேலும் துரோகமான மனிதர்களையும் மட்டுமே நான் சந்தித்து என் வாழ்க்கையில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய நியாயமான கோரிக்கை என்று நிறைவேறும் என்று என் அன்பு குழந்தை தினம்தோறும் இரவு பகல் பாராமல் உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டே இருந்தது. அதனால் அந்த நிமிடத்தில் நான் சொல்லினேன், என் அன்பு குழந்தையே, என்னுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு நான் சொல்லும் முறையில் பொறுமையாக இருந்து நீ இந்த சாயப்பாவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு பொறுமையாக இருந்தால் உனக்கு அனைத்திலும் வெற்றி 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 என்று இந்த சாயப்பா உனக்காக சொல்லியிருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தை கோவப்பட்டது, விரக்தி அடைந்தது, அனைத்தையும் இப்பொழுது புரிந்து கொண்டது. ஆனால் என் அன்பு குழந்தைக்கு நல்ல செய்திகள் வரும் பொழுது நான் ஏன் சாயப்பா உயிரோடு இருக்க வேண்டும், நான் ஏன் இந்த மனநிலையில் வாழ வேண்டும், எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று நான் நல்ல விஷயங்களை கொடுக்கும் பொழுது உன்னுடைய எண்ணோட்டங்களும் சிந்தனைகளும் இப்படி இருந்தால் நல்லதா என் அன்பு குழந்தையே? நீ கொஞ்சம் நினைத்து பார். இதற்காக தானா உன் சாயப்பா உன்னை பல விஷயத்தில் இருந்து காப்பாற்றினேன், பல விஷயத்தில் இருந்து உன்னை போராட ஜெயிக்க வைத்தேன், பல நபரிடம் இருந்து உன்னை விலக்கியதற்கு காரணம் என்ன? உன்னுடைய நல்ல மனதிற்கும் நல்ல விஷயங்களுக்கும் நல்ல எண்ணோட்டத்திற்கும் நல்ல திறமைகள் உனக்கு இருக்கிறது. உன்னை எவருமே பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காக தானே இந்த சாயப்பா அனைத்தையும் புரிய வைத்து அனைத்தையும் பயிற்சிகளை கொடுத்து கொடுத்து உன்னுடைய சாயப்பா உனக்கான ஒரு இடத்தை இப்பொழுது கொடுக்க நினைக்கிறேனே, அந்த தருணத்தில் இப்படி கண்ணீர் வடிக்கலாமா? நான் நிற்கதியாக நிற்கிறேனே, நடுத்தெருவில் நான் நிற்கிறேனே, எனக்கு சொந்தம் சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, எனக்கு உறவுகள் சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, எவருக்காக நான் உயிர் வாழ வேண்டும் என்று இப்படி கேட்கிறாயே? அப்பொழுது உன்
சாயப்பாவை நீ அடியோடு வெறுத்து விட்டாய் அல்லவா, அடியோடு மறந்து விட்டாய் அல்லவா? என்ன என் அன்பு குழந்தையே, நான் கேட்பது சரிதானே? நீ அப்படித்தானே பேசிக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நல்ல நேரம் வந்துவிட்டது, நல்ல காலம் வந்துவிட்டது. இப்பொழுது இந்த தருணத்தில் மனதையும் உடலையும் சரிநிலையாக வைத்துக்கொண்டு உன் எண்ணோட்டங்களை சீர்படுத்தி கொண்டு நான் கொடுக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டமான வாழ்க்கையை சீரமைக்க சரியான பாதையில் நீ செயல்பட வேண்டும் என்றுதானே இத்தனை பயிற்சிகளையும் கொடுத்தேன், இத்தனை அனுபவங்களையும் கொடுத்தேன். கெட்டவர்கள் யாரையும் என் அன்பு குழந்தை நம்பக்கூடாது, கெட்டவர்கள் யாருமே என் அன்பு குழந்தையிடம் இருக்கக்கூடாது என்று நான் பல முயற்சிகளை செய்து அவர்களை துரத்தி துரத்தி அடித்த பிறகு என்னுடைய அன்பு குழந்தை ₹1 சம்பாதித்தாலும் என் அன்பு குழந்தையே சாப்பிட வேண்டும் என்று நினைத்துதான் என் அன்பு குழந்தையிடம் இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்களையும் கெட்ட விஷயங்களையும் தீய மனிதர்களையும் தீய எண்ணம் கொண்டவர்களையும் இந்த சாயப்பா விரட்டி விரட்டி அடித்தேன். ஆனால் என் அன்பு குழந்தை இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எனக்கு கெட்டது மட்டுமே நடக்கிறது, எனக்கு கெட்ட விஷயங்கள் மட்டுமே தெரிகிறது, என்ன சாயப்பா நான் பாவம் செய்தேன், ஒவ்வொரு தருணமும் எனக்கு நல்லதே நடக்கவில்லையே என்று என் அன்பு குழந்தை புலம்புகிறதே. அன்பு குழந்தையே, புலம்பாதே. ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய சாயப்பா உனக்குள் இருந்து பல மாற்றங்களை இன்னும் வரும் வியாழக்கிழமை நடத்த இருக்கிறேன். ஒவ்வொரு நாட்களும் இப்படிதான் சொல்வீர்கள், சாயப்பா எனக்கு நடக்க மாட்டுகிறதே என்று நீ கண்ணீர் வடிக்காதே. பொறுமை என்பது கடலிலும் பெரியது. இந்த பொறுமையானது உன்னிடம் நான் கேட்கிறேன் என்றால் அது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். ஒவ்வொரு தருணமும் மாற்றும் மகிழ்ச்சியும் வர வேண்டும் என்றால் பல அனுபவங்களை நீ சேகரிக்க வேண்டும். நான் உனக்குள் இருக்கிறேன். நீ என்ன கேட்டாலும் அதை நான் வாங்கி கொடுப்பேன். நீ என்ன நினைக்கிறாயோ அது உன் கண் முன்னே நிற்கும். அது அனைவருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. என்னுடைய பிடித்தமான அன்பு குழந்தை நீ நினைத்து கேட்டது ஆசைப்பட்டதும் அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்கும். ஆனால் அதை பரிபாலிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அதற்கு திறமை யார் கொடுப்பது? உன் சாயப்பா குருவாக இருந்து, அன்னையாக இருந்து, தந்தையாக மாறி உனக்கு அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பது இந்த அப்பாவின் கடமை அல்லவா? நீ அனைத்து பயிற்சிகளையும் எடுத்து விட்டாய், அனைத்து விஷயங்களிலும் போராடி ஜெயித்து விட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியாகவே மாறப்போகிறது, புன்னகையாக மாறப்போகிறது. ஒவ்வொரு தருணமும் சில எதிரிகளிடம் தோல்வி அடைந்து விட்டேனே, இவர்கள் கண் முன்னே கெட்டது நினைப்பவர்கள், கெட்ட விஷயங்களை செய்பவர்கள் எல்லாரும் முன்னாடியும் நான் தோல்வி அடைந்து விட்டேனே, இன்னும் எனக்கு எந்த முன்னேற்றமும் நடக்கவில்லையே என்று நீ கட்டாயமாக அழுதாய் அல்லவா? அவர்கள் கண் முன்னேதான் இப்பொழுது உனக்கு ஒரு நல்ல முயற்சிகளும் நல்ல விஷயங்களையும் உன்னுடைய கண் முன்னே நான் காட்டிக் கொடுக்க போகிறேன். இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும். அதே போல் இப்பொழுது நான் சொல்வதை கேள். உன்னுடைய சாயப்பாவின் அறிவுரைகள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். என்னுடைய அருள்வாக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை மறந்து விடாதே. என்னிடம் தனிப்பட்ட முறையில் நீ அருள்வாக்கு கேட்க வேண்டும் என்றால் இந்த தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு என்னை தேடி ஓடிவா. நான்கள் பட்டு வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் அனுகிரக சாயாக. ஒவ்வொரு நேரமும் மாற்றத்தையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்க நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். செல்வங்களையும் செழிப்பையும் என்னுடைய அறிவுரையானது உன் வாழ்க்கையை மாற்றும். குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு அமாவாசை அன்று என்னுடைய படையல் நிச்சயமாக உனக்கு குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுக்கும். நிச்சயமாக என்னை தேடி வா என் அன்பு குழந்தையே. ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு விஷயமும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரங்களிலும் உனக்குண்டான வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லை என்றால் நீ கண்ணீர் வடிக்காதே. என்னை தேடி ஓடிவா. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், நிம்மதி பிறக்கும், உனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உனக்குண்டான வழியை நான் வகுத்து விட்டேன். ஒவ்வொரு நேரமும் வீட்டிலே இருந்து அழுது கொண்டு வீட்டிலே குழம்பிக் கொண்டிருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது. என்னை தேடி ஓடிவா. ஒவ்வொரு மாற்றமும் 100 விஷயமும் வெற்றியாக அமைய போகிறது. இன்னும் வரக்கூடிய வியாழக்கிழமை மிகப்பெரிய அதிசயத்தை உன் இல்லத்தில் நிகழ்த்த போகிறேன். அதனால் தைரியமாக இரு அன்பு குழந்தையே. இனிமே ஆன்லைன்ல காயின் விளக்கோ அருள்வாக்கோ கிடையாது. ஏன்னா அம்பாள் உத்தரவு கொடுக்கல. அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும். நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும்.
கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில 9 to 12, சாயந்தரம் மாலை 6 to 8 மணி நம்ம கோவில் திறந்திருக்கும். கோவிலுடைய லொகேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவு பிரச்சனை, செய்வன பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் 12 நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராகி கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாருக்குமே சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, வரக்கூடிய அமாவாசை தினம் அன்று முதல் முறையா நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துல கும்பப்படையல் போட போறோம். இந்த கும்பப்படையல் குழந்தை செல்வத்தை அதிகமா அள்ளி கொடுக்க போது. ஏற்கனவே நாணயம் மூலியமா வாராகி அம்பாள் நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கும்பப்படையலும் குழந்தை செல்வத்தை நான் அள்ளி கொடுக்க போறேன், என் தங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கிட்டு அந்த கும்பப்படையல் 3 அமாவாசை சாப்பிடும் பொழுது குழந்தை செல்வம் கட்டாயமா கிடைக்கும். என் தங்க பிள்ளைகிட்ட தைரியமா இருக்க சொல்லு, என்னை தேடி வர சொல்லு, கும்பப்படையல் பிரசாதத்தை சாப்பிட சொல்லு அப்படின்னு நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வாக்கு கொடுத்திருக்காங்க. கட்டாயமா பச்சை நிற ஆடை அணிஞ்சுக்கிட்டு 1 ரூபா நாணயத்தை பச்சை நிற துணியில முடி போட்டு சூளத்துல கட்டிட்டு அந்த கும்பப்படைகளை வாங்கி சாப்பிடுங்க. கட்டாயம் உங்களுக்கு குழந்தை செல்வம் நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் பல அற்புதம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்.